கல்யாண பந்தியில வைக்கிற உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட பால் கறிங்க. சிம்பிளான டிஷ்ஷு தான். ஆனால் டேஸ்ட்டு சும்மா அள்ளுங்க. சிம்பிளான மசாலாவான தேங்காய், சோம்பு, பூண்டு, இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை அதை தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. சூடான பாத்திரத்தில் சோம்பு, பட்டை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு குறிப்பாக பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. இப்போதைக்கு வேக வச்சு நறுக்கின உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. முதல் நாள் நைட்டு ஊற வச்சு வேக வச்ச பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. ருசிக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்கங்க. ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். ஆற வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக பக்குவமாக வந்துடுங்க. இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி அப்புறமா சோறுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. காரமே இல்லாமல் இருக்கிறனால குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா மசாலா வாசனையாக இருக்கு இல்லையா? இது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. குறிப்பாக என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.